என்னுடைய அழுகை 690 பேருடைய அழுகை, என்னுடைய ஆத்திரம், ஒரு கிராமத்துடைய ஆத்திரம். வணக்கங்க ஐயா, என் பேர் முத்துப்பேச்சு. எங்கள் குடியிருப்புக்கு வந்து வீட்டு மன பட்டா இல்லை, எங்களுக்கு இலவச பட்டா கொடுங்க. நாங்கள் வந்து ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்க. நாங்கள் எதோ இந்த இலவச பட்டா கொடுத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்திலேருந்து எங்களுக்கு ஒரு வீடு கட்டலாம். எல்லா மக்களுக்கும் உங்கள் இறக்கத்தை காட்டி எங்களுக்கு வீட்டு மன பட்டா கொடுங்க சார். 1967 இந்த பகுதியில் நாங்கள் வந்து வச்சுட்டு வரோங்க. 3 தலைமுறையாக நாங்கள் இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு பட்டா இல்லை. நாங்கள் வந்து 4வது தலைமுறையாக என் மயனும் வந்துட்டான். இது வரைக்கும் எங்களுக்கு பட்டா கிடைக்கல. பட்டா கொடுக்குமாறு எங்களுக்கு அரசு அதிகாரிகள் நாங்கள் தலைமுறையிடம் கேட்குறோம். என் பேர் பரமேஸ்வரி. 50 வருஷமாக அந்த கூரை வீட்டில் குடியிருக்கோம். எங்களுக்கு பட்டா வழங்கப்படி கோர்ட்டில் ஆர்டர் ஆகி வந்திருக்கு. அதை கொடுக்காம நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் இத்தனை வருஷமாக கூரை வீட்டில் இருந்து எங்களுக்கு இன்னும் பட்டா இல்லை. எங்களுக்கு நான் ஒரு மனவளர்ச்சி பிள்ளையை வச்சு வீட்டில் இருக்கேன். எங்களுக்கு பட்டா வழங்கப்படி முதலமைச்சர் நீங்கள் தான் எங்களுக்கு பட்டாவுக்கு உதவி செய்யணும். பட்டாது அது ஒன்றும் சாதியாகலை. ரொம்ப இதாக இருக்கும். வீடியோ பட்டா நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் ஒரு இதாக போட்டு கூட ஒரு அரசு இதாக போட்டு வீடை பார்த்து பிடிச்சிடுறாங்க. இதே கையாக இருக்குது. நான் தலைமுறையாக நீங்கள் பார்த்து ஏதாச்சும் செஞ்சால் நல்லா இருக்கும். எங்கள் தாத்தா இருந்தார் இந்த வீட்டில். எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் அப்பா இருந்தார். எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் இருக்கேன். இன்னும் என் பிள்ளைய இருக்கணும். இன்னும் எங்களுக்கு எந்த பட்டாவும் கிடைக்கல. நாங்கள் அரசு அதிகாரிலாம் மனு கொடுத்தோம். மனு கொடுத்து எங்களுக்கு எதுவும் கிடைக்கல. கிடச்சிருந்து நாங்கள் இப்போ இருக்கிறோம். எங்கள் வீட்டை பாருங்கள், நாங்கள் எப்படி இருக்கோம்னு பாருங்கள். இதே எங்கள் வீடு வாசல்லாம் பாருங்கள். நாங்கள் ரொம்ப இதில் இருக்கிறோம். பார்த்து எங்களுக்கு ஏற்ற நல்லபடியாக பண்ணுங்க. என் மாமனார் பேர் ரங்கசாமி. அவர் பேருக்கு பட்டா வந்துச்சு. பட்டா வந்து இப்போ 70-80 வருஷத்துக்கு ஆகிடுச்சு. அவர் இல்லாமல் அந்த பட்டா நாங்கள் போச்சு. இப்போ நாங்கள் பட்டாவை காட்டி நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறோம். ஆனால் அவங்க வழங்கிட்டாங்க, பட்டா கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆனால் அரசு அதிகாரிகள் அதுக்கு ஒத்துழைக்கல. எங்களுக்கு இன்னும் பட்டா கொடுக்கல. எனக்கு வயசு 70 வயசாச்சு. நான் இந்த வயசில் எங்கே போய் நான் வாடகைக்கு இருக்க முடியும்? எனக்கு குழந்தையும் இல்லை, வீட்டுக்காரரும் இல்லை. அப்படி இருக்கிற சமயத்தில் எனக்கு வீடு வேணும், பட்டா பார்த்து எங்களுக்கு ஏற்பாடு கொடுங்க. வணக்கங்க ஐயா, என்னோடய பேர் வந்து சண்முகநாதன். என்னோடய அப்பா பேர் ஆறுமுகம், அவங்க அப்பா பேர் சண்முகம். கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறையாக இந்த ஏரியாவில் நாங்கள் வந்து குடியிருந்துருக்கோம். ஸோ எனக்கு இப்போ வந்து கல்யாணம் குழந்தை வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பட்டாக்களுக்கு பல விதமாக நாங்கள் வந்து என்னோடய வயசில் இருக்கவங்க, எனக்கு மூத்தவங்க எல்லோரும் சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எந்த போராட்டமே ஆரம்பிக்கிற இடத்துலையும் திரும்ப கொண்டு வந்து நிப்பாட்டுறோம். அதுக்கு காரணம் என்னென்னா, திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய எஃப்எம்பியில் இதெல்லாம் வந்து எங்களோட இடத்துக்கு உண்டான எல்லா பட்டா விஷயங்களுமே ஏறி இருக்குது. நாங்கள் அதை வந்து என் வயசில் இருக்கவங்க, எனக்கு மூத்தவங்க எல்லாருமே அதை நாங்கள் எடுத்து முடிஞ்ச வரைக்கும் சென்னை வரைக்கும் போய் மோதி நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு எங்களுக்கு வெற்றி கிடச்சிச்சு. அந்த கோர்ட்டில் வந்து எங்களுக்கு நியாயம் கிடச்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் உள்ள எங்களுடைய மேலூர் அதிகாரிகள், மதுரையில் இருக்கக்கூடிய கலெக்டருங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் பட்டா வழங்கலை. அதுக்கு காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியலை. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் எந்த ஒரு விஷயங்களையும் நாங்கள் வந்து மேற்கொண்டு பண்ண முடியாமல் இருக்கோம். தயவு கூர்ந்து இதை வந்து நீங்கள் சிஎம் ஆகி நீங்கள் வந்து கருத்தில் கொண்டு கண்டிப்பான எங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் வந்து பார்த்து எங்களுடைய மக்களுக்கு நீதி வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறீங்க. நன்றி. அருண்குமார். 68 எங்களுக்கு பட்டா கொடுத்தாங்க. இப்போ வந்து என்னென்னா அரசு அதிகாரிகள் கவனம் குறைவினால நாங்கள் கோர்ட்லலாம் கேஸ் போட்டு நான் வர ஜெயிச்சுட்டோம். அரசு அதிகாரிகள் கவனம் குறைவினால அந்த காலத்தில் ஏற்றாமல் விட்டாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 தலைமுறை அங்கே இருக்கோம். இப்போ எங்களுக்கு பட்டா வந்துருச்சு. உயர்நீதிமன்றத்தில் போராடி பட்டா வந்துருச்சு. ஆனால் திரும்பவும் அதே மாதிரி கவனக்குறைவாக கொண்டு போகிறாங்க. எங்களுக்கு கூடிய சீக்கிரம் பட்டா வழங்குமாறு தமிழ் அரசையும் என்னுடைய தகப்பனார் காலத்திலேருந்து 1960 குடியிருக்கிறோம். நாங்கள் 4 தலைமுறையாக இந்த இடத்துல தான் வசித்து வர்றோம். இதுவரை பட்டா எங்களுக்கு வழங்கலை. எங்களுக்கு பட்டா வழங்க அனுமதி அளித்து கேட்டுக்கணும். சார், நாங்கள் இந்த மாதிரி பையன் பேர் பாண்டியம்மா. இந்த மாதிரி பூக்கடை வச்சுருக்கோம். பட்டா கொடுங்க. 6 வருஷமாக இருக்கிறோம். இதுக்கு ஏதோ ஒரு தொழில் பார்க்குறோம், பூக்கடை தொழில் பார்க்குறோம். தங்கராஜ். நாங்கள் இங்கே வந்து ஒரு 50 வருஷமாக அங்கே குடியிருக்கிறோம். அதை இலவச வீட்டு பட்டாங்க அப்ளை பண்ணி எங்களுக்கு கொடுக்காம காலதாமதம் பண்ணுறாங்க. என் பேர் பர்வீன். எங்கள் வீட்டுக்கு பட்டா இல்லை. 50 வருஷமாக இங்கே குடியிருக்கோம். எங்களுக்கு பட்டா தரும்படி கேட்டு கொடுக்கணும். சொல்லும்போது என் பேர் மல்லியா. நாங்கள் 50 வருஷமாக இருக்கிறோம். நாங்கள்
எங்களுக்கு பட்டா கொடுங்க நீங்கள், உங்களை தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். எங்களுக்கு நல்லபடியாக பட்டா கொடுத்தா எங்களுக்கு போதும். பிச்சராவத்தூர் மையம் நாசர்தீனு. நாங்கள் எனக்கு வயசு 55 ஆகி போச்சு. நாங்கள் 70 வருஷமாக இங்கே தான் எங்கள் அத்தா கிடக்கிறாரு. அவர் இன்னைக்கு இல்லை. எல்லா அதிகாரத்தையும் பட்டாவுக்காக எழுதி கொடுத்துருக்கோம். ஏதாவது பார்த்து பண்ணுங்கள், பட்டா கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. நாங்கள்லாம் பாவம். என்னுடைய பேர் ராஜா முகமது, முட்டாம்பட்டி, மேலூர் தாலுகா, மதுரை மாவட்டம். நான் பல வருஷங்களாக கொட்டாம்பட்டியில் வசித்து வருகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்கு பட்டா தருவதாக அதிகாரிகள் கூறினார்கள். இதுவரை எங்களுக்கு பல முறை நாங்கள் கோர்ட்டில் சென்றும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. பல ரீதியில் பல அதிகாரிகள் சந்தித்துள்ளோம். எங்களுக்கு கோர்ட் ஆர்டர் பட்டா கொடுக்கும்படி தீர்வாகியுள்ளது. அதற்கு பிறகு பல முறை நாங்கள் சில அதிகாரிகளை கண்டு மனு கொடுத்துள்ளோம். கலெக்டர் ஆஃபீஸ் முதற்கொண்டு போய் வந்துள்ளோம். இதுவரை எங்களுக்கு பட்டா கிடைக்கவில்லை. ஆக எங்களுக்கு மறுபடியும் தாங்கள் முயற்சியால் எங்களுக்கு பட்டா வழங்கும்படி தமிழக முதல்வர் மாண்புமிகு கலைஞருடைய மகன் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளோம். என் பேர் வெங்கிட்டம்மாள். என் மாமனார் காலத்துலேருந்து இங்கே குடியிருக்கிறாங்க 60 வருஷமாக. பட்டா தருமாறு என் பேர் ஜாபருக்கு. 50 வருஷமாக இங்கே குடியிருக்கிறேன். அந்த மாட்டம் பட்டா இல்லை. ஏதாச்சும் பட்டா கொடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வீடு கொஞ்சம் இதீர மாட்டம் இருக்குது, பார்த்துக்கணும். பேர் துறைப்பாண்டி. நாங்கள் 4 தலைமுறை ஆகிருக்கிறோம். நீங்கள் பட்டா எங்களுக்கு ஏதோ நீங்கள் கொடுக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணி எங்களுக்கு செய்யுங்க. 264 டுவல் B1 இதில் வந்து நத்தம்புரம் போக்கில் இருக்குது இந்த இடம். இந்த இடத்துக்கு பட்டா தர மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே போர்க்கூடிய நிறையா பேர் பெட்டிஷன் போடுறாங்க. எல்லாமே நத்தம்புரம் போக்கில் உள்ள இடத்துக்கு ஏன் உங்களால் பட்டா கொடுக்க முடியலை? என்ன காரணம்? நத்தம்புரம் போக்கில் தானே இருக்குது, வேறு எதுலேயுமே இல்லைல்ல எங்கள் இடம். ஆமாம், நத்தம்புரம் போக்கில் உள்ள இடத்துக்கு ஏன் பட்டா உங்களால் கொடுக்க முடியல? கவர்மெண்ட்டும் கொடுக்க முடியல. கிட்டத்தட்ட இப்போ 8 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த 8 வருஷத்துக்கும் எல்லாருமே அலை கழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே போனாலும், தாசில்தார்கிட்ட போனாலும், கலெக்டர்கிட்ட போனாலும், விஓட்ட போனாலும் எல்லாருமே இங்கே தர்றான்னு சொல்லிக்கிருக்காங்க. ஒருத்தன் பெட்டிஷன் போட்டானா அதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகுது. எங்களால் செலவழிக்க முடியல. எங்களால் இப்போ அந்த மனுவை நாங்கள் திருப்பி கோர்ட்டில் போடுறதுக்கு மறுபடியும் நாங்கள் செலவழிக்க வேண்டியது இருக்குது செலவு. நீங்கள் நத்தம்புரம், எங்கள் இடம் நத்தம்புரம் போக்கில் இருக்கா இல்லையா? நத்தம்புரம் போக்கு தானே. நத்தம்புரம் போக்கு இப்போ ரொம்ப பட்டா கொடுக்க வேண்டியதானே. ஏன் இந்த மாதிரி எங்களை அலைக்கழிக்கிறீங்க? இப்போ வந்து பட்டா வாங்கி கொடுங்க. அந்த கொட்டாம்பட்டில் என் பேர் அப்துல் ரஹ்மான். கொட்டாம்பட்டிலேருந்து பேசுகிறோம். அதில் 60 வருஷமாக குடியிருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் நல்ல மாதிரியாக பட்டா வாங்கணும்னு கேட்டுக்கிறோம். என் பேர் சித்திக்கு. இதான் வாழ்ந்த இடம், அந்த வாழ்ந்த இடம். எங்கள் அம்மா எல்லாமே வீடு இடிஞ்சு வச்சு பட்டா இல்லாமல் எல்லாமே ஒன்று ரெடியாக இல்லை. தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். பட்டா வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கொட்டாம்பட்டில் இருக்கோம். 60 வருஷ காலமாக அந்த வீட்டிலேயே இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு இத்தனை மனு போட்டோம், பட்டா வழங்கவே இல்லை. எல்லாம் தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் தரவே இல்லை. 60-65 வருஷம் ஆகுது, எதுவுமே தரல. நாங்கள் சும்மாவே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாவே தரல. நீங்கள் பட்டா தயவு செய்து பட்டா தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். 60 வருஷமாக அதில் குடியிருக்கணுங்க, பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சீக்கிரமாக பட்டா கொடுத்து ஒரு ஆவணம் சொல்லுங்க ஐயா. ஆமாம். என் பேர் சாந்தி. நான் இந்த வீட்டில் வச்சுக்கிறேன். எனக்கு பட்டா கொடுத்த மாதிரி வழங்குறேன். வணக்கம். நான் மதுரை மாவட்டம் நெல்லூர் வட்டம் கொட்டாம்பட்டி யூனியன் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன். என்னோடய தாத்தா காலத்துலேருந்து என்னோடய அப்பா எல்லாமே இப்போ 60 ஆண்டு காலமாக இந்த வீட்டில் குடியிருந்து வரோம். எங்கள் வீட்டுக்கு ஆல்ரெடி கருணாநிதி பேரில் பட்டா 1978 கொடுத்துருந்தாங்க. அந்த பட்டா வந்து செல்லுபடி ஆகலன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இது புதுசாக பட்டா வழங்கலை. பல தடவை டிஓ ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸு எல்லாத்துக்கும் மனு கொடுத்து இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. என்ன காரணங்கிறது தெரியலை. அதனால் இதை வந்து ஒரு ரெக்வஸ்ட் எடுத்து நமக்கு பட்டா வழங்கும் மாதிரி தாழ்மையிடும்.